அன்பான மகர ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கும், நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் நிம்மதியும் பெறுவதற்கும், பணவரவு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து ஜெயிப்பதற்கான வழிமுறையையும், நீண்ட காலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல தீர்வையும், எல்லா சந்தேகத்திற்கும் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைவேறப் போகுது. புதிதாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வண்டியை வாங்குவீங்க. வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் பொன்னான காலமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாமே நீங்கி உடல் நலம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகுது. வெளிநாடு மற்றும் வெளியூர் பயணங்கள் மற்றும் வணிகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது, தொழிலை அபிவிருத்தி செய்கிறது மற்றும் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலத்தில் எடுக்கலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும்போது அதை அப்படியே வச்சிருக்காம முதலீடு செஞ்சு லாபம் அடையலாம், எதில் நம்ம முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்துக்களை அதிகமாக உருவாக்கணும். மேலும் உங்களுடைய தாயின் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்தணும். குறிப்பாக பெற்றோர் வழியிலையும் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை உடனே முடிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்தில் மீண்டும் புரிதல் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசி சங்கடத்துக்கு உள்ளாக்குவாங்க. அதனால் குடும்ப உறவுகள்கிட்ட பேசும்போது எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களுக்குள்ள மனப்பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானத்தில் பகை கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகளை உண்டாக்குறதுக்கும், உங்களுடைய மனசை குழப்பி எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கிறதுக்கும் சில பேர் முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வங்களின் வழிபாடு ரொம்பவே அவசியம். இந்த கிரக நிலைகளை புரிஞ்சுக்காம நீங்களாம் சுபகாரியங்களை செய்யலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை முன்னெடுத்தீங்கன்னா அது நடக்காமல் கடைசி நேரத்தில் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. திடீர்னு உங்களுடைய உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி நீங்கள் நினச்சபடி முடிக்க முடியாமல் எதிர்ப்பாகவும் தடையாகவும் வந்து நிற்பாங்க. பெண்கள் மற்றும் தூரத்து உறவினர்கள் மூலமாக குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி பிரிதலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மூன்றாவது ஒரு நபரின் தலையீடு இருக்கக்கூடாது. நீங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையீடு செய்யக்கூடாது. உங்களிடத்துல பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே வரும் பொழுது உதவி கேட்டு சில உறவினர்களும் வருவாங்க. அந்த சூழ்நிலையில் உங்களுடைய தகுதிக்கு மீறி அளவுக்கு அதிகமான பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்யக்கூடாது. எந்த ஒரு வாக்குறுதிகளையும் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து நான் இந்த உதவியை செய்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் உதவி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய உண்மையான மனசையும் நோக்கத்தையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டதாகவும் துரோகம் செஞ்சிட்டதாகவும் தான் நினைப்பாங்க. அதனால் ஒருத்தருக்கு கொடுத்து நம்ம கெட்ட பெயர் வாங்கிறத விட இப்போதைக்கு என்னால் உதவி செய்யக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு நீங்கள் அமைதியாக கடந்து போகிறதும், முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகளாக செய்கிறதும் உங்களுக்கு நல்லது. இதுவரைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட மனக்கசப்பு கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க கூட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு சரியாகும். கோர்ட்டு விஷயங்கள்லையும் அமைதியாக கடந்து போனீங்கன்னா இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும்.
இது வரைக்கும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரணும். ஒரு சில உறவினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக இருந்து உங்களுக்கான காரியங்களை நீங்கள் சாதிக்கணும். இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய நிர்வாகத்திறன் இப்பொழுது மேம்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் குறைச்சிக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல், மார்பு, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை. ஈரண மண்டலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் தண்ணி குடிப்பதை மறந்துடுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது தண்ணி குடிக்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்கள் இனி வளர்த்துக்கணும். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மற்றும் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் அடியோடு காணாமல் போக செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுகமான போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சிறைவாசத்தில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க. இதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய செல்வாக்கு மற்றும் புகழ் பல மடங்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய முகத்தில் புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படும். உங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு நிலம் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இது மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும். அவங்களுடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் ஜெயிச்சு வருவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல, இல்லை வருமானம் குறைவு இருக்குது அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு விரும்பக்கூடிய வேலை அதிக வருமானத்தோடு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு உங்களை தேடி வரும். இது வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாரிசுகளினுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ, மட்டம் தட்டி பேசுகிறதோ, அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை, அவங்களுடைய பழக்க வழக்கம், ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா, மற்றும் தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடவும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. சில போலியான நபர்கள் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அனுமதிக்கக்கூடாது. ஒரே ராசியில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அனைவருக்கும் இந்த மாதிரியான சமமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். முக்கியமான கிரகங்கள் நீச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். மற்றபடி இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதற்காக வருத்தப்படவோ அல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. சாதகமான இடத்தில் இல்லாத கிரகங்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது ரொம்பவே அவசியம். எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.